ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். யூ ஆர் வித் மீ சக்தி. வாங்க இன்றைக்கான கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் சொல்ல போகிறது ஒரு உண்மை சம்பவம். மதுரையில் மேலூர்ன்ற ஒரு ஊரில் இருந்த ஒரு சிறுவனை பற்றின கதை. அவனுக்கு அப்பா கிடையாது. அவன் சுமாராக படிக்கிற பையன்தான். ஒரு நாள் அவன் படிச்சுட்டு இருக்கும்போது கரண்ட்டு போயிடுது. அப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, பக்கத்தில் இருக்க மண்டபத்தில் தானே நான் வேலை பார்க்குறேன், அங்கே நீ படியே அப்படின்னு கேட்குறாங்க. சரின்னு அவனும் போகிறான். அப்படி அவன் போகும்போது பார்த்திங்கன்னா, அவங்க அம்மா ஒரு மண்டபத்தில் சமையல் வேலையில் இருக்காங்க. அவங்க இருக்கிற அந்த ரூமில் பார்த்திங்கன்னா நிறைய வெங்காயம் இருக்குது. அந்த ரூம் ஃபுல்லாகவே அந்த வெங்காயத்தோட நெடி இருக்குது. உடனே இவன் கேட்குறான், ஏமா இவ்வளோ மலை போல் வெங்காயம் குமிஞ்சிருக்கு, இது முழுசையுமா இன்னைக்குள்ளே நீ கட் பண்ணணும் அப்படின்னு. ஆமாம் தம்பி, நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதனால் இது எல்லாத்தையும் இன்றைக்கி நான் கட் பண்ணணும் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அவனுக்கு கொஞ்சம் நேரம் கூட அங்கே நிற்க முடியல. கண்கள்லேருந்து நீர் கொட்டுது, தலையை வலிக்குது. ஆனால் அவங்க அம்மா இதுலேயே தான் வருஷக்கணக்காக இருக்காங்க. இதை பார்த்து அவன் அவங்க அம்மாட்ட கேட்குறான், ஏமா எனக்கு கொஞ்சம் நேரம் கூட இங்கே இருக்க முடியலையே, நீ எப்படிம்மா இதில் வேலை பார்க்குற அப்படின்னு. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்களாம், என்ன தம்பி பண்ணுறது, அப்பா இல்லை இன்னும் கொஞ்ச நாள் தானே, நீ வளர்ந்து படித்து பெரியவனானோன்னு என்னையும் தம்பியும் பார்த்துப்பில்ல, அது வரைக்கும் இந்த கஷ்டத்தை நான் பொறுத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அவங்க அம்மா சொன்ன அந்த ஒரு வார்த்தை இவன் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருச்சு. அதிலிருந்து சாதாரணமாக படிச்சுக்கிட்டு இருந்த அவன் ரொம்ப நல்லா படிக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு ஐஐடியில் இடமும் கிடைக்குது. ஐஐடியில் ஜென்ரலாக எல்லோரும் ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. அது அவங்க அந்த ப்ராஜெக்ட்ஸை எக்ஸிபிஷன் மாதிரி வைப்பாங்க. ஜென்ரலாக இது தேர்ட் இயர் பசங்களுக்கு தான் வைப்பாங்க. ஆனால் இந்த பையன் சேர்ந்த வருஷமே ஒரு மிஷின் கண்டுபிடிக்கிறான். அந்த மிஷினை எக்ஸிபிஷன்லேயும் வைக்கிறான். அந்த மிஷின் என்ன மிஷின் தெரியுமா? வெங்காயம் உரிக்கிற மிஷின். அதுக்கு அவன் பேட்டனும் வாங்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறான். இந்த கதையில் முக்கியமான விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பெற்றவங்களோட கஷ்டத்தை உணர்கிற பிள்ளைங்க, கஷ்டத்தை தெரிகிற பிள்ளைங்க சாதிக்கிறாங்க. இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அக்செப்ட் பண்ணிக்க, ஆனால் இதுதான் உண்மை. இன்ஃபேக்ட் நானுமே இப்போ வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும், யார் எப்போ எது சொன்னாலும் கிடையாது, என் பசங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பேன். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பழைய விஷயங்களை எடுத்து ரெஃபரன்ஸ் நிறையா இருக்குது, எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி பாருங்கள். எந்த ஒரு குழந்தை தன் அப்பா அம்மாவோட கஷ்டத்தை உணர்றானோ அவன் கண்டிப்பாக சாதிப்பான். ஸோ குழந்தைகளுக்கு கஷ்டங்களை சொல்லி கொடுத்து வளங்க. குழந்தைங்களை கஷ்டப்படுத்த நான் சொல்லலை, பட் நீங்கள் படுற கஷ்டங்களை சொல்லி கொடுத்து வளங்க. ஹோப் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.